ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வழக்கமாக ஆட்டோ வச்சு மாணிக்க வச்சு வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ தான் இந்த வாட்டி போயிருக்கணும். என்ன காரணம்னா, நம்ம கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் போன வீடியோவில் கூட கேட்டீங்க. அந்த ஆர்டிஸ்ட் பேர் என்னன்னு கேட்டீங்க. அவர் பேர் மோட்டு, மோகன் நார்மல் பேர். அவருக்கு அந்த அவர் வச்சு இன்ஸ்டா பேர் மோட்டு. என்ன ஆச்சுன்னா, அந்த மோட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்போ தீபாவளிக்கு டியூட்டு, பைசன்னு, டீசல்னு 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எது அதிக கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த 3த்தையும் பீட் பண்ணி டாஸ்மாக் வந்துச்சு. 789 கோடி மேலே வந்துச்சு. அதில் ஒரு வாடிக்கையாளரை இந்த மோட்டு அணிஞ்சிட்டாரு. இந்த தீபாவளிக்கு ஃபுல்லாக வாங்கி குடிச்சிட்டு, அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர், பேசிக்கலி ஒரு ஃபுட்பால் பிளேயர். என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆட்டோ பாம்பு தூக்கி போட்டிருக்காங்க. அதை ஹோல்ட் பண்ணலாம், காலையிலே எப்படி ஹோல்ட் பண்ணலான்னு வச்சிருக்காரு. காலையிலே வெடிச்சிட்டு இருக்குது. நம்ம பண்டிகை கூத்த ஆட்டோ பாம்னா கூட பரவாயில்ல, சின்னதாக மேல் தோல் தான் வெடி இருந்திருக்கும். இது நாட்டு வெடி எங்கேயோ சிவகாசிலேருந்து வாங்கி வந்துருக்காங்க போல. இதை விட்டுறாங்க. அவர் காலில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, தம்மான்னு வச்சுட்டு. அந்த ஒரே காரணத்தால வர முடியாத காரணத்தால வீடியோ பண்ணல. இன்னும் நான் எப்படி விட்டுருவேன் அவரை? நீங்கள் கேட்கலாம், இவரை போய் பார்க்க போறீங்களா, அதில் வீடியோ பண்ண போறீங்களான்னு கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. நாங்கள் நார்மல் பீப்புளே இல்லை கைஸ். நாங்கள் போய் அவரை பார்க்க மாட்டோம். அவரை தான் இங்கே வர வைக்கிறோம். அடிப்பட்ட காலில் அவர் வர போறாரு. அவரை வச்சு ஃபன் பண்ணு ஜாலியாக அந்த மழை டைமில் எதனா ஒன்று செஞ்சு சாப்பிட்டு அப்படி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே ஏற முடியாமல் ஏறி வராமல் இருக்கட்டும். இதெல்லாம் தேவை. எதுக்கு தேவையில்லாமல் பண்ணணும் இந்த விஷயத்தில்? வாங்கட்டும். வராமல் மோனே மேலே கூட்டின்னு போவா. வா வா மேலே மேலே வாடா, நந்து வாடா, தூக்கினா. அது என்ன, இது ஒரு சின்ன ஒரு அடிக்கலாம் இப்படி போடுறது. வா, நான் யாரு பண்ண சொன்னீங்களா? பெரிய ஃபுட்பால் பிளேயர், சாவலிங் சாக்கர் இது. இதான்டா வீடியோவே இல்லை. வா வா வா. தெரியுமே, அதான் வீடியோ, அதான் இன்னைக்கு வீடியோவே. என்ன கட்டவரில் வச்சுக்கிறாங்க? என்ன அது திஷ்டியா? சீக்கிரமா ஆரம்பிச்சுடுறாங்க. இவர் தான் நம்ம பேஷண்ட்டு. எப்படி நீங்கள் அந்த அடிப்பட்டதை எப்படி இவருக்கு ஃபீல் இருக்கு, இவர் எப்படி அதை என்ஜாய் பண்ணாரு, அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணாருன்றது அவர்கிட்ட நம்ம கேட்டுப்போம். சொல்லுங்க ப்ரோ. கால் வலிக்குது ப்ரோ. அது ஃபஸ்ட்டு அதான் ப்ரோ. கால் வலிக்குது, எல்லாருக்குமே நார்மலாக வலிக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் ஒரு ஒரு ஃபுட்பால் நினச்சிட்டீங்களா அதை? ஆமாம், பார்த்தீங்களா? போதையில் ஃபுட்பால் நினச்சிட்டு ஒரு ஒரு ஆட்டோ பாம்பு தெரியாத அளவுக்கு போதை ஆகுதுன்னா அப்படி இருக்கு நிலைமை. பார்த்துங்க. இந்த மாதிரி திரும்பி குடிப்பியா? குடிக்க மாட்டேன் ப்ரோ, குடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா? இல்லை, நம்ம குடிக்கணும்னு தப்பு சொல்ல, குடிக்கலாம். குடிச்சிங்களா? அன்றைக்கி ஒரு நாள் என்ஜாய் பண்ணிங்களா? வீட்டில் போயிருந்தேன். அதை விட்டு அந்த டப்பாஸ் ஓடிற, வாயில் ஓடிற, அதில் ஓடிற எதோ பண்ணி நிறைய பேர் இப்படி ஆகுறாங்க. நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, ரொம்ப குடிக்கக்கூடாது. நல்ல நாளாக இருக்கும். குடிச்சதுனால ரொம்ப கஷ்டப்படுறேன். பாத்ரூம் கூட போக முடியல என்னால். ஏன்னா நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இவருக்கோசம் நான் ஒரே ஒரு ஃபீல் மட்டும் பண்ணிருப்பீங்க. நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்களா, அந்த அஸ்கி பார்த்துருப்பீங்க. நீங்க ஒண்ணு அந்த ஸ்டெப் போடுவா எனக்கோசம் அதுல. இது நொண்டியான அஸ்கி விதானம். பாத்தீங்களா? இவன் வந்து ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி காலில் அடிப்பட்டு தையிலே போட்டிருந்தா கூட அவர் உங்களை மகிழ்விக்க பண்றாரு. ஆனா அவருக்கு அவ்வளோ வலிக்கு தெரியுது, இந்த காலில் வீடுது. நம்மளுக்கு தெரியும் அந்த கதை. நான் அதனால இப்போ இவருக்கோசம் தான் சிக்கன், எக் ரைஸ் அப்படி போட்டு மஜா சாப்பிட்றோம். ஆனால் அதுவும் நீயும் கூட சேர்ந்து செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இப்போ ரெடியாலாம் இல்லை. நீ ஐயோ எல்லாம் ரெடியாக சாப்பிட்லாம்லாம் இல்லை, செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பாருங்கள், அந்த ட்ராவலில் பாருங்கள் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். நாங்கள் பெரிய குக்கெலாம் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் பக்காவாக பண்ண போகிறோம். ஓகே. ஆனால் மெயின் நம்ம அவ்வளோ செய்ய போகிறது இல்லை. கூட சேர்ந்து சாரா தான் செய்ய போகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப்பர். நாங்கள் ஹெல்ப்பர். நாங்கள் ஹெல்ப் பண்ணி ஜாலியாக செய்ய போகிறோம். முதல்ல சமையல் செய்ய அடுப்பு எடுத்து வச்சுக்கலாம். வா வா, கைப்புள்ள கைப்புள்ள போட்ட சிக்கன் கறி,
சிக்கன் வந்துடுச்சு, தேவையான பொருளா வந்துட்டு இருக்கு. நான் கஷ்டப்படுத்து இந்த பாக்கணும், கமெண்ட்ல வரணும். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எல்லாமே தெரியணும் அவங்களுக்கு. கமெண்ட்ல சொல்லணும். ஆமா, இவ்வளவு கால் அடிபட்டு அவன் வேலை வாங்குறேன். நான் வாங்குவேன், நான் வேலை வாங்குவாங்க. இந்த பண்ணதுக்கு வேலை வாங்குவேன். இனிமே நீ பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் இது பண்ணவே கூடாது. இவரு வந்து ரொம்ப நான் அதிகமா வேலை வாங்குறேன். ஏன்னா கால் வலியில ரொம்ப தவிக்கிறாரு, நிக்க கூட முடியாம ரொம்ப தவிக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, கடைசியா ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருக்குது. அந்த கேரட் வெங்காயம் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம தான் அறுத்து தரணும், விடுதா? அதுல இவருக்கு நான் வேலை விட போறது இல்ல, கண்டிப்பா இல்ல. இதுதான் வேலை, கடைசி வேலை. நம்ம இப்படிதான் உங்க வீட்டுக்கு வர பேஷண்ட் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? இல்ல நம்ம பண்ணலாம். நல்லபடியா பேஷண்ட் ஆனா, விபத்துல ஆக்சிடென்ட்ல ஆனா அவங்களை நம்ம பார்க்கலாம். இவரு ஆக்சிடென்ட் உருவாக்குறது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து கூக்கொழுப்புன்னுவாங்க. கூக்கொழுப்பு. கூக்கொழுப்புனா அதிகமா கொழுப்பு சேர்ந்ததுக்கு மேல இருக்கிற கொழுப்பு தான் கூக்கொழுப்பு. ஏன் அந்த கத்தி காட்ட இருக்குது? ஏங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டைம் போட்டுட்டேன். ரொம்ப வெறுப்பதுல கத்தி காட்டினா கத்தி காட்டுறேன். அட மக்களே, இப்பதான் மக்களே ஸ்டார்ட் பண்ண ஸ்டைல, அதுக்குள்ள மழை வருது மக்களே. மழை வருதுடா. என்னப்பா பண்ற, நறுக்கிறியா? ஐயோ, உனக்கு நீ நறுக்கிற பீன்ஸுக்கு உனக்கு பேன்ஸ் அதிகமா இல்லையா? அம்மா நீ போடுற மிளகா ஆனா நீ இருக்க மாட்டியா அழகா? ஏய் நல்லாவே இல்ல ஜோக்கி. சிரிக்கிற வேற இடத்துல வன்மத்துல சிரிக்கிற. உங்க டைலாக் எதனா ஒன்று போடுங்க. பேசுறதே கிடையாது, ஆக்ஷன் தான் ஃபுல்லா. தட்டுல இருக்குது வெங்காயம், கால்ல என்ன காயம்? காடுங்க தையல் காட்டலாமா? போயிடுதா? திருத்துங்களா கொஞ்சம் திருத்துங்களா? ஒத்தையில பார்த்தாச்சு ஒத்தையில். சாரம்மா வந்து சிக்கனை பிரட்டுறாங்க, மிளகாத்தூள் போட்டு நல்லா. என்னம்மா என்ன பின்ன சாரம்மா? அது கமெண்ட்ல வரமா சாரம்மான்னு கூப்பிட்டா? ஆமாம்மா, எங்களுக்கு சோர்ஸ் அம்மாமா. நீ தந்தாரி நானே தாரிங்க நானோ தானே நானேனோ. நோ, ஓகே. ஒரு வேலை செய்ய மாட்டாரு மக்களே. ஏய், நான் உங்களை வேலை செய்யணும்னு பார்த்ததுதான் நான் வேலை. இப்பதான் வந்து மசாலா தேய்ச்சி சிக்கனை வச்சிருக்காங்க. இது நல்லா நண்டுட்டு ஊறிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நன்னா ஊறிட்டு இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம சமைக்கிறச்ச நல்லா இருக்கும். இது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஒரு கேரட் ஸ்டார் ஆக போறாரு. வந்து கேரட் ஸ்டாரா? ஏங்க கேரட் ஸ்டாரை பார்த்து எதுனா ஒரு கேரட் கொடுங்க. அதனாலதான் அந்த கேரட் வச்சு பண்றாங்க. திரும்பி பண்ணப்பா கேரட் வச்சு ஒண்ணு. என்னயா தேசிய கொடியா? அப்புறம் சாப்பாடுல கூட எனக்கு தேசப்பட்டு இருக்கு. வாவ், அப்படியே குத்துமா சாப்பிட்டுறேன். ஏய் பஸ் ஸ்டாப் ஏத்து பட்டு வை. டேய் பட்டு வாய் ஏத்தி விடு. ஒன்னு விடு. பட்டு ஒன்னு வாய் ஏத்தி விடு. அப்படியே சூடா சாப்பிடுவான். வெடி. ஏமாத்துறாங்களே இல்ல? உண்மையா சாப்பிடுறியா? உண்மையில சாப்பிடுறாங்க. வேணாம். கலாடு. அவன் தான் சாப்பிடுவேன். என் ஒய்ஃப் செஞ்சிருக்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன்.
வச்சு நான் ஒரு பிசைஞ்சு வேற லெவல். வெளியே சாப்பிட்ட பேடு வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு, வெளியே சாப்பிட்ட பேடு வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு, சிக்கன் செஞ்சு சாப்பிடு, சிக்கன் செஞ்சு சாப்பிடு, ஆனா சிக்கனை மாவே சாப்பிடு. செய்வோமா ரைஸுங்க, வீட்டுல சாப்பிட்டா காப்பாத்தலாம் ஐஸுங்க. செய்வோமா சிக்கன் ரைஸுங்க, வீட்டுல சாப்பிட்டா நிலைச்சு நிற்கும் ஐஸுங்க. உண்மையா சொல்ல போனா ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் வந்து சூப்பராக செஞ்சுருக்கேம்மா. இந்த மழைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் எப்படி அன்போடு பார்த்துணும்னு நீங்கள் பார்த்தீங்களே. அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா அவர் கால் வந்து உட்காந்து கூட சாப்பிடுறேன். நீ சாப்பிடணும். எல்லாமே பனிஷ்மெண்ட் தான். நீங்களும் தப்பு பண்ணக்கூடாது. இதே மாதிரி நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பிரான்சிஸ் மோகன். சாரா. பாய்.